Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பாபர் பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் தான், பாபர் பள்ளிவாசலுக்கு சொந்தமானது தான். மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை என்பது ராமர் அங்கு பிறந்திருக்கிறார், அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல நீதியரசர்கள். அதை நீங்க கொண்டாடினீங்கல்ல, தன்கர் கொண்டாடினார்ல. தன்கர் அப்பொழுது சொன்னாரா? நேற்று துணை ஜனாதிபதி சொன்ன வார்த்தை என்பது ரொம்ப கடினமான வார்த்தை. உச்சநீதிமன்றம் அந்த பிரிவு 142 ஒரு ராக்கெட் மாதிரி பயன்படுத்துறாங்க. இது ஜனநாயக அமைப்பின் மீது நடத்தப்படுகின்ற யுத்தம் மாதிரி அவர் சொன்னார். திமுக உட்பட எதிர்க்கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாங்கல்ல, அந்த நீதிபதியை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்னாடி வந்து குரல் எழுப்பினாங்கல்ல, அப்பொழுது எங்கே தங்கர் போனார் நான் கேட்கிறேன். நீதிபதியில எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறப்ப பாராளுமன்றம் சட்டமன்றம்ல எதுக்கு அப்படின்னு கேள்வி. நீதிமன்றத்தை கலைச்சிடலாமா? நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தவொடனே அதை பாராட்டி கொண்டாடுறீங்க. அதே நீங்க வந்து நீதிமன்றம் எதிராக சொல்லிட்டா அதை நீங்க வந்து இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல். என்ன பிரச்சனை அவர்களுக்கு? இவர்கள் கொண்டு வர அத்தனை சட்டங்களையும் யாரும் கேள்வி கேட்க கூடாது, அதான் முக்கியம். ஆளுநர்கள் பேசுகின்ற பேச்சுகளை நீங்க அப்படியே ஏற்றுக்கணும். பிரிவு 142 பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நீக்க முடியுமா என்று கூட பார்ப்பாங்க. அந்த 142 தூக்கிவிட்டால் இறுதியாக சாமானிய மக்களுக்கு தான் நீதிமன்றம்லாம் அவர்களுடைய அந்த சட்டங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நோக்கிய நகர்வுகள் தான். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மசோதா தொடர்பான தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இதில் வந்து துணை குடியரசுத் தலைவர் தன்கர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இது போல நீதிமன்றம் சொல்லலாமா ஜனாதிபதிக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கும் பதிலடி கொடுக்குறாங்க நிறைய பேர். ஜனாதிபதி இடத்துல இருக்கிறவங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதிகளை இந்த தேசம் பார்த்துருக்கிறது. ஆனால் யாருமே பொது வழியில் வந்து ஒரு சர்ச்சையான கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்லது துணை ஜனாதிபதி ஆகிறவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆனால் எப்பொழுது அந்த பதவிக்கு வர்றாங்களோ அவர்கள் ஒரு பொது மனிதராக கருதப்படுவாங்க. எல்லோருக்கும் பொதுவானவர்கள். அப்படி தான் அவங்க நடவடிக்கை இருக்கும். அதே போன்று தான் ஆளுநர்களும். ஒரு ஆளுநர் வந்தார் என்றால் அவர் ரொம்ப தன்மையாக நடுநிலையோடு இருப்பார். அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்துக்குவாங்க. வார்த்தைகளை கூட பார்த்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இந்த 2014 அப்புறம், இந்த கடந்த 10 வருடங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே இருக்குது. முதலில் ஆளுநர்களுடைய இப்படி தான் நடவடிக்கை. இன்றைக்கி ஆளுநர் வந்து ஒரு கட்சி தலைவரை போல நடந்து கொள்கிறார் என்கிற விமர்சனம் வரைக்கும் இன்றைக்கி வந்துடுச்சு. இப்பொழுது துணை ஜனாதிபதி அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. இது எல்லாமே எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் நிர்வாகத்துக்கென்று ஒரு வரைமுறை கொடுக்குது, சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கென்று வரைமுறை கொடுக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கென்று சில சிறப்பு அந்தஸ்துகள் கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. இறுதியாக ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால், இறுதியாக மக்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஒரு மாநில அரசோ எங்கே போய் நிற்க முடியும்னா நீதிமன்றத்தில் தான் போய் நிற்க முடியும். அவர்களுக்கான நியாயம் நீதிமன்றத்தில் தான் கிடைக்க முடியும் என்று அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு பிரிவு 142 என்ற ஒரு தனிப்பிரிவையே கொடுத்துருக்காங்க. அது என்ன பேசுதுன்னா, ஒரு இந்தியா அளவில் பாராளுமன்றத்தில் தவறு செய்தால் கூட அது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த 142 விதி கொடுக்குது. அதை எப்போதாவது தான் பயன்படுத்துவாங்க, அடிக்கடி பயன்படுத்துகிற விஷயம் அல்ல. இப்போ இன்றைக்கி வந்து ஆளுநர் விஷய தீர்ப்பில் வந்து அந்த 142 விதியை தான் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியது. இப்பொழுது இந்த வக்குப் திருத்த சட்டத்திற்கு எதிரான இத்தனை வழக்குகளுக்கும் அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. காரணம், அரசே வந்து தவறு செய்யுது அப்படின் போது தான் அந்த பிரிவை பயன்படுத்துவாங்க. நேற்று துணை ஜனாதிபதி சொன்ன வார்த்தை என்பது ரொம்ப கடினமான வார்த்தை. உச்சநீதிமன்றம் அந்த பிரிவு 142 ஒரு ராக்கெட் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஏவுகணை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது ஜனநாயக அமைப்பின் மீது நடத்தப்படுகின்ற யுத்தம் மாதிரி அவர் சொன்னார். இது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த நீதிமன்றத்தை அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது
பாராட்டுறாங்கல்ல. இப்போ உதாரணமாக 1975 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி, அந்த தேர்தலே செல்லாது என்று அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த கிருஷ்ணய்யர், ஒரு நீதிபதி தான், அவர் தீர்ப்பு கொடுத்தார்ல, அது செல்லுபடியாச்சுல. விவி கிரி செல்லுபடியாச்சுல. அதன் மூலமாக இந்திரா காந்தியுடைய ஆட்சி கவிழ்ந்தது இல்லை. அப்போ அப்பொழுது ஜனசங்கமாக இருந்த, இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ், அப்போ ஜனசங்கம் அதை கொண்டாடினாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் கொண்டாடிச்சுல. அப்போ நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்பொழுது எங்கே இந்த 142 விதி ஏன் விமர்சிக்கப்படலை? காங்கிரஸ் விமர்சிச்சதா? பாபர் மசூதி பிரச்சனை வந்தது. அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இடம் 400 வருஷத்துக்கு மேலே முஸ்லீம்களுடைய அமைப்புக்கு சொந்தமான இடம். அதில் எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை, கல்வெட்டுகளும் இல்லை. அது பாபர் பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் தான், பாபர் பள்ளிவாசலுக்கு சொந்தமானது தான். ஆனால் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை என்பது ராமர் அங்கு பிறந்திருக்கிறார், அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல நீதியரசர்கள். அதை நீங்கள் கொண்டாடினீங்கல்ல. தன்கர் கொண்டாடினார்ல. தன்கர் அப்பொழுது சொன்னாரா, இது இந்த தீர்ப்பு என்பது அரசமைப்பு சட்டம் பிரிவு 26க்கு எதிரானதுன்னு சொன்னாரா? இந்த மத சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொன்னாரா? அப்போ அப்பொழுது மட்டும் அரசமைப்பு சட்டம் கண்ணு முன்னாடி வரலையா? இப்போ எதுக்கு இப்படி நான் பேசுகிறேன்னா, இப்பொழுது ஆளுநருக்கு பிறகு துணை ஜனாதிபதி பேச தொடங்கி இருக்கிறார். அடுத்து ஜனாதிபதி பேச தொடங்குவார். பொதுவாக இவர்களெல்லாம் பேசுவதில்லை. ஏனென்றால் இவர்களுக்கென்று ஒரு தனி அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்றத்தையும் அவர் கேள்வி எழுப்புகிறார். என்னன்னா, நீதிபதி வீட்டில் பணம் குவிஞ்சு கிடந்தது, அது பத்திரிகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகுக்கு தெரிய வந்துச்சு. இப்போ அந்த நீதிபதி இடமாற்றம் தான் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதன் வீட்டில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏகப்பட்ட வழக்கு போட்டிருப்பாங்க. நீ சொல்கிற டெல்லியில் அலகாபாத்தை சார்ந்த நீதிபதி, அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினாங்க. ஆரம்பத்தில் அந்த பணம் எரிந்த நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவர்கள் இது அங்கே எடுக்கப்பட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வீட்டில் எடுக்கப்பட்ட பணம் தான், அவர் இடமாற்றம் செஞ்சாங்க. இது தவறு தான், அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் பாராளுமன்றத்திற்கு அந்த நீதி பொருந்தும் தானே? பாராளுமன்றத்தில் அந்த நீதிபதி மேலே அதாவது திமுக உட்பட எதிர்க்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாங்கல்ல, அந்த நீதிபதியை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்னாடி குரல் எழுப்பினாங்கல்ல, அப்பொழுது எங்கே தங்கர் போனார் நான் கேட்குறேன். அப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர் ராஜ்யசபாவுடைய தலைவர் தானங்க. அவர் ஏன் அப்பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்க முன் வரல? உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கல, தவறு தான். ஏன் அவர் எடுக்கல? பாராளுமன்றம் எடுக்கல? நிச்சயமா எடுத்திருக்க வேண்டும். அப்போ அதனால அப்படி எடுக்கலைங்கிறதுக்காக இதை நியாயப்படுத்த முடியுமா? இதை தவறுன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, குடியரசுத் தலைவரை நீதிமன்றங்கள் வழிநடத்தக்கூடிய நிலை இருக்கக்கூடாதுங்கிற. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்திய அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சட்டத்தை வரையறுத்து வைத்திருக்கிறது. எப்படின்னா, நிர்வாகம் என்று ஒரு பகுதி, சட்டமன்ற பாராளுமன்றம் என்று ஒரு பகுதி, நீதிமன்றம் என்று ஒரு பகுதி, மூணுக்கும் தனித்தனி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. பாராளுமன்றத்துக்கென்று அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. சட்டமன்றத்திற்கென்று சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. நீதிமன்றங்கள், குறிப்பாக உச்ச நீதிமன்றத்திற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாத்தையும் விட உயர்ந்தது அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறதையும் சட்டம் சொல்லுது. இந்த மூணுமே உயர்ந்தது தான், ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலானது அரசமைப்பு சட்டம். காரணம், உங்களுக்கு அப்பொழுது எப்போதெல்லாம் இந்த குழப்பம் வருதோ அரசமைப்பு சட்டம் வழிகாட்டுது. இப்போ உச்சநீதிமன்றம் எதை நீங்கள் வழிகாட்டுதல் எடுத்துக்குது? அரசமைப்பு சட்டத்தை. அவர்கள் பாராளுமன்றத்தோட மோதலை. இது போன்ற ஒரு நிலை வரும்போது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற 142வது விதி, இந்த விதியை பயன்படுத்துகிறாங்க. இது நீதியரசர்களாக உருவாக்கின விதியா? சட்டம் கொடுத்த விதி தானே. இப்போ எப்பொழுதும் இந்த தவறு நடக்குதோ, ஏன் நான் என்ன கேட்குறேன், டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் என்று நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றினீங்க. அதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு தான் அதிகாரம்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை உடைச்சு என்ன செஞ்சீங்க? பாராளுமன்றத்தில் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் என்று சொன்னீங்களே. அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்ததுல, அப்பொழுது நம்ம குறை சொன்னோமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மீறி தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அந்த குறையை
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சட்டத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை பகிர்றாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு துணை ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தன்னிச்சையாக பொதுவெளியில் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? அதான் நான் கேட்குறேன். இதுவரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் பொதுவெளியில் கருத்து சொன்னாங்களா? நீங்கள் எப்படி கருத்து சொல்கிறீங்க? நீங்கள் யாருக்கு சாதகமாக கருத்து சொல்கிறீங்க? இப்போ இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட துணை ஜனாதிபதியும் ஜனாதிபதியும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலையில் அவர்களுடைய கைப்பாவையாக இருக்கிறீர்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை தானே செய்கிறீங்க. இன்றைக்கி இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு அது எதிர்க்கட்சிகளால் பெரிய எதிர்ப்பை கொடுத்த பிறகு அதை நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிய பிறகு அதை சட்டமாக்கி நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய சில தினங்களுக்குள் உங்களுக்கு ஜனாதிபதி எப்படி அனுமதிக்கிறார்? இவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சே, இவ்வளவு எதிர்ப்பு வந்தும் ஜனாதிபதி பரிசீலிப்பதற்கு நீண்ட காலம் கூட பிடிக்கல. நீதிமன்றம் போவார்கள் என்று தெரியும். ஆனால் உடனடியாக எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? மசோதா தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்துட்டு கேரள ஆளுநர் சொல்றாரு, இது என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு ஆளுநர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான். அதாவது ஆளுநருடைய பதவி, ஆளுநருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வரம்பு மீறிய செயல்ங்கிறாரு. என்ன வரம்பு மீறி? கால நிர்ணயம் செய்யுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு பரிந்துரைச்சிருக்கலாம். இல்லைன்னா கூடுதல் அமர்வு நீதிபதிகளுக்கு உள்ள அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றிருக்கலாம். நீதிபதியிலே எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறப்ப பாராளுமன்றம் சட்டமன்றம்ல எதுக்கு அப்படின்னு கேள்வி. நீதிமன்றத்தை கலைச்சிடலாமா? நீதிமன்றத்தையே கலைச்சி விட்டுலாமான்னு கேட்குறேன். நீதிமன்றம் வெறும் சாமானிய மக்களுக்கு தான் நீதிமன்றமா? அரசியல்வாதிக்கு கிடையாதா? ஜனநாயக மரபுக்கு கிடையாதா? அப்போ உச்சநீதிமன்றமே தேவையில்லையே, அங்கங்கே உயர்நீதிமன்றம் மட்டுமே போதுமே. ஏன் உச்சநீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க? அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது உச்சநீதிமன்றம் என்று ஒன்று வேண்டும். மாநிலங்களுக்கு உயர்நீதிமன்றம் மாதிரி ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒரு உச்சநீதிமன்றம் இருக்கணும். அதற்கென்று ஒரு சிறப்பான அந்தஸ்து கொடுக்கப்படணும். அவர்களுக்கென்று அந்த பிரிவு 142 கொடுக்கப்படணும். இறுதியான அந்த மக்களுடைய அந்த நியாயம் என்பது அங்கு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆளுநர்கள் பேசுகிறாங்கல்ல, அரசமைப்பு சட்டம் பிரிவு 200 அது ரொம்ப தெளிவாக சொல்லுதுல்ல, ஆளுநருக்கென்று தனி விருப்பமெல்லாம் கிடையாது, ஆளுநர்களுக்கென்று தனி வெறுப்பெல்லாம் கிடையாது. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவர் தான் ஆளுநர். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? அப்போ கேரளாவில் இருக்கின்ற இதே விஸ்வநாதன் இருக்கார்ல, ராஜேந்திர விஸ்வநாத், அவர் தான் கவர்னர், இப்போது மகாராஷ்டிராவை சார்ந்தவர். இப்போ அவருக்குன்னு தனி விருப்பெல்லாம் கிடையாது. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இப்போ தமிழ்நாட்டில் RN ரவி, அவருக்கு என்ன விருப்பு இருக்க முடியும்? அப்போ தமிழ்நாடு அமைச்சருடைய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்கின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான். அப்போ நீங்களே இப்போ விருப்பை பேச முடியுமா? இன்னைக்கு RN ரவி டெல்லிக்கு போயிருக்காரு. யாரை போய் பார்க்குறாரு? தங்கரை பார்க்குறதா சொல்கிறாங்க. தங்கரை பார்க்குறாரு. தங்கர் நீங்கள் தங்கருடைய பின்புலத்தை பார்க்கணும். அவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்தவர். மேற்கு வங்காளத்தில் மம்தாவுக்கு அவருக்கு நடந்த ஏழ்றைகள்லாம் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம். அவர் ரொம்ப சீனியர் RN ரவிக்கு. அவருடைய ஆலோசனை பெறுவதற்கு போயிருக்கிறார். அப்போ இந்த ஆளுநர்கள் ஒரு கூட்டமைப்பாக என்ன பண்ணுறாங்க? இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்களாம் யாருங்க? நீங்களாம் RSS பின்புலத்தோட உறவுகள். நீங்கள் ஆளுநராக இருக்கீங்க. உங்கள் கட்சி உங்களுடைய சாயத்தை நீங்கள் மறைக்க மாட்டீங்களா? உங்கள் கொண்டையை மறைக்க மாட்டீங்களா? வெளியே நீங்கள் கோட்டு போட்டாலும் கொண்டை தெரியுது இல்லை? அப்போ இதை மறைக்காமல் இன்னைக்கு வெளிப்படையாக நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறீங்களே. இப்போ இது என்ன சொல்லுவது? இப்போ உங்களுக்கு நீதிமன்றம் கொட்டு வைக்குதுங்கிறதுக்காக உங்கள் கடுப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பார்த்து அப்படி புலங்காயுதம் அடைந்து அதை நீங்கள் பாராட்டுறீங்க. நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தோடனே அதை பாராட்டி கொண்டாடுறீங்க. அதே நீங்கள் நீதிமன்றம் எதிராக சொல்லிட்டா அதை நீங்கள் இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல், இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட த்ரெட்டன், எச்சரிக்கை என்னெல்லாம் பேசுகிறீங்கல்ல. இது யார் பேசுகிறீங்க? துணை ஜனாதிபதிக்கு என்னங்க அதிகாரம்? அவர் பேசலாமா முதல்ல பொதுவெளியில்? இப்போ எப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறாங்க? இன்னும் ஜனாதிபதி பேச தொடங்கலை, அடுத்து ஜனாதிபதி பேசுவார். அதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் ஜனாதிபதியெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. கடந்த காலத்தில் பார்க்குறோம், ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள், மூத்த குடிமகன், அவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் வாயை திறக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லோருக்கும் பொதுவானவர்கள். இனி அவரும் வாயை திறப்பார்.
இப்போ ஜனாதிபதிக்கு விடப்பட்ட ஏவுகணை தாக்குதல்னா ஜனாதிபதி இப்படி தான் இருக்கணும், அவர் விஷயத்தை தலையிடக்கூடாது என்பது கரெக்டு தான். ஆனால் சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த இடத்துக்கு நீதிபதிகள் பயன்படுத்தலாம்ல. அப்படின்னா நீங்கள் சட்டமே 142 பிரிவை கொடுக்க மாட்டாங்களே. அப்போ இப்போ 142 பிரிவை நீங்கள் நீக்கிவிட்டால் அப்போ ஜனாதிபதி வந்து ஒரு ஏதாட்சி அதிகார போக்கோட போயிடலாமே. நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது, பாராளுமன்றத்தை எந்த கொஸ்டின் பண்ண முடியாது என்றால் அது எந்த இடத்துக்கு நகருதுன்னா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகருது. எமர்ஜென்சி, இப்போ எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறாங்க. இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி இருந்தது, ஆனால் இன்றைக்கி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தானே. இன்றைக்கி எமர்ஜென்சின்னு சொல்லலை, டிக்ளேர் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளுநர்கள் எமர்ஜென்சியை போட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு எதிர்த்து போராடுது. இன்றைக்கி தமிழக முதல்வர் வந்து நாங்கள் விடவே மாட்டோம், நாங்கள் இறுதி வரை போராடுவோம், இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய நாடு, மாநில சுயாட்சி என்பது எங்கள் அடிப்படை, நாங்கள் விட மாட்டோம், என்ன வந்தாலும் சந்திப்போன்று தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கல்ல. இந்த போன்ற குரல்கள் எல்லா மாநிலத்திலும் எழும்புச்சுன்னா தான் அது பிரச்சனை சரியாகும். இன்றைக்கி கேரளாவில் அதை பற்றி பேசுகிறாங்க. அங்கே இருக்கின்ற ஆரிஃப் முகமது கான் மாற்றப்பட்டார் இதனால தான். அதே போன்று தான் வந்து கர்நாடகாவில் இந்த பிரச்சனை. இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் வந்து ஒரு உயிர் துடிப்போட ஜனநாயகத்தை மீட்கணும்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் வட இந்திய மாநிலங்கள் அப்படி ஒரு நிலைமை இல்லை. அங்கே இருக்கின்ற பெரும்பாலான பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இது போன்ற ஒரு பிரச்சனையே பேசப்படலை. காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கின்ற ஆளுநர்களும் முதல்வர்களும் கைகோர்த்திருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கும் அங்குள்ள கவர்னருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, உத்தரகாண்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது, மத்திய பிரதேசத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுது, குஜராத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுது, மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை வரப்போகுது. மகாராஷ்டிராவில் நம்ம ஊரை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஆளுநர், பாஜகவை சார்ந்தவர். அப்போ அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களெல்லாம் அவர்கள் ஆளுநர்கள் என்பவர்கள் கைகோர்த்திருக்காங்க. ஏனென்றால் சித்தாந்த ரீதியாக அவர்கள் ஒன்றா இருக்காங்க, அவர்களுக்குள்ள பிளவு கிடையாது. எங்கே பிரச்சனை? பாஜக ஆளாத மாநிலங்களில் பிரச்சனை, அங்கே நெருக்கடி, அங்கே கருத்தை பேசுகிறாங்க, சட்டத்தை வளைக்க பார்க்குறாங்க. அங்கே தான் நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடுறோம். அப்போ ஒரு நீதியுடைய கடைசி இடமாக இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தை நாடுவது என்பதை ஒரு வழிமுறையாக அரசியலமைப்பு சட்டம் வைத்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இவர்களுக்கு வந்து உச்சநீதிமன்ற பிரச்சனை இல்லை, உயர்நீதிமன்றம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை வளைக்க முடியுமா, மாற்ற முடியுமா? இன்னைக்கு வக்குப் திருத்த சட்டம் 2013 வந்து அழகாக திருத்தப்பட்டு பலமான ஒரு ஸ்ட்ராங்கான சட்டமாக தான் இருக்குது. அதில் போய் இன்றைக்கி 113 திருத்தங்களை கொண்டு வந்தாங்களே, உடைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அந்த திருத்தங்கள், அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26க்கு எதிரான விஷயத்தெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த சட்டங்கள் மூலமாக புதிதாக திருத்தங்கள் மூலமாகவும் புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மூலமாகவும். இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, வக்குப் திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, காஷ்மீரில் 370 ரத்து என்பது கூட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்போ இவை எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்கல்ல. அதை நீங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரீங்க, 3ல் 2 மடங்கு இருந்தால் நாங்கள் என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறீங்கள. அப்போ இது எப்படிப்பட்டது? இதை நம்ம விமர்சிக்க முடியுமா? இப்போ என்ன பிரச்சனைனா, இவர்கள் கொண்டு வர அத்தனை சட்டங்களையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அதான் முக்கியம். ஆளுநர்கள் பேசுகின்ற பேச்சுகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். முழு அதிகாரத்தையும் இன்னைக்கு ஒன்றிய அரசில் குவிக்க பார்க்குறாங்க. இப்போ பொதுவாக இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்குற நாடு, அதை திருப்பி நம்ம சொல்கிறோம். மாநிலங்களின் ஒன்றியம் கரெக்டான வார்த்தை. அப்போ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அப்போ மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் இந்தியாவுடைய அந்த ஜனநாயக முறை, டெமோக்ரட்டியோடைய பாலிசியாக தான். அந்த ஒன்றியத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் இருக்குது. சில அதிகாரங்கள் மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரங்கள். பல அதிகாரங்கள் பொதுப்பட்டியலில் இருக்குது. ஏன் இருக்குது? கல்வியே நம்ம கண்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சோம், பொதுப்பட்டியலில் வச்சுருக்கோம். ஏனென்றால் அது ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து சில சட்டங்களை கொண்டு வரணும்னா. அதனால தான் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம், அதனால தான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்.
ஏனென்றால் அது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க, பொதுப்பட்டியலில் இருக்கின்ற அத்தனை சட்டங்களையும் ஒன்றியத்துக்கு கொண்டு போக பார்க்குறீங்க. அப்போ மாநிலங்களை ஒரு யூனியன் டெரிட்டரி போல் மாற்ற பார்க்குறீங்க. உங்களுக்கு இவ்வளோதான் அதிகாரம். இன்னும் காவல்துறையவே நீங்கள் ஒன்றியத்துக்கு கொண்டு வர பார்க்குறீங்க. அதுதான் முக்கியமானது. ஒட்டுமொத்தமாக இருக்கு. நான் யூனியன் டெரிட்டரி வந்து காவல்துறை ஒன்றியத்துக்கு தான் இருக்குது, உள்துறை அமைச்சர் கீழே இருக்குது. ஆனால் மாநிலத்துடைய காவல்துறை மாநில அரசாங்கத்தில் இருக்குது. அதை கூட நீங்கள் என்ன செய்ய பார்க்குறீங்கன்னா அதை உள்துறை அமைச்சருக்கு கீழே கொண்டு வர பார்க்குறீங்க. அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் உங்கள் கையில் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறீங்க. இதுதான் உங்கள் நோக்கம். வெறுமன மாநிலங்களை ஒரு டம்மியாக இப்போ டெல்லியில் வச்சு நடத்துகிறாங்க, பாண்டிச்சேரியில் எப்படி நடக்குது, அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு துணைநிலை ஆளுநரை கொடுத்து விட்டு அந்த ஆளுநர் மூலமாக ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற இடத்துக்கு வர்றீங்க. ஆளுநருக்கு வந்து அதிகாரத்தை அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. சமீபத்தில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பாராளுமன்றத்தில் ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் அதிகாரத்தை கூட்டுவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர ஒரு மசோதாவை பேசினாங்க. அது எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக எதிர்த்ததுனால நிறுத்து போச்சு. ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு இன்னும் அதிகாரத்தை கூட்டணும்னு. என்ன அதிகாரத்தை கூட்டணும்னா கருத்துக்களை சொல்லக்கூடிய அதிகாரம். ஏன்னா கருத்துக்களை சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒன்று மசோதாவை ஏற்றுக்கணும், இல்லை திருப்பி அனுப்பி வைக்கணும், இல்லை வந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கணும். திருப்பி அனுப்பின மசோதா மீண்டும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம், ஆளுநருக்கென்று ஒரு தனிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய திருத்தங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வர நினச்சாங்க. அது வந்து இன்றைக்கி நடக்கலை. அதை அடுத்தடுத்த நகர்வுகளில் கொண்டு வர நினைக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நிகழ்வை நோக்கி போகிறாங்கன்னா, எல்லா மாநிலங்களையும் ஒன்றிய அரசு நேரடியாக ஆட்சி செய்யணும். இப்போ வெறுமனை வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறாரு ஆளுநர். அப்படி இருக்கக்கூடாது. அவர் அதிகாரமிக்கவராக தனித்துவமான முடிவு எடுக்கக்கூடியவராக இருக்கணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறதை மட்டும் கேட்காம தனியாகவும் அவர் முடிவு எடுக்கணும் அப்படின்னு வராங்க. கொண்டு போய் அதிபராகணும். நோக்கம் என்பது பிரதமர் மோடி அல்லது RSS சார்ந்த யாரோ ஒருத்தர் அதிபராக வேண்டும். இந்த தேசம் இந்தியா முழுவதும் இந்த கூட்டாட்சி தத்துவம் உடையப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். இதை நோக்கி தான் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப உற்று நோக்கினால், அந்த கூறுகளை நீங்கள் உற்று நோக்கினால் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வாசகர்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். நம்ம வெறுமனே வந்து இவர்கள் ஒன்றிய அரசு வந்து பாஜக ஆளாத மாநிலத்தோடு முரண்படுது, ஒன்றிய அரசு வந்து சிறுபான்மை மக்களோடு முரண்பட்டு சட்டங்களை கொண்டு வராங்க, அப்படி மட்டும் நீங்கள் பார்க்க வேணான்ற. அது எல்லாமே வந்து ஒரு வெளியே காண்பிக்கின்ற விஷயங்கள் தான். ஆனால் உள்ளுக்குள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சட்டத்தின் அடிப்படையில் இணைத்து அதிகாரத்தை ஒன்றியத்தை நோக்கி குவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கான வழிமுறைகளை ஒன்றா செய்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி தங்கர் எழுப்பிய கேள்வியுடைய அந்த இம்பாக்ட் அதுதான். உச்சநீதிமன்றம் இனிமேல் இப்படி கேட்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. எங்க ஒரு நீதிபதியை நீங்கள் சாதகமான தீர்ப்பு வந்தால் அமைதியாக இருக்கீங்கல்ல, பாதகமாக வந்தால் நாங்கள் எப்படி பண்ணுவோம், இது எல்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல. எப்படிப்பட்டதுன்னு கேட்குறேன். அதான் நான் திருப்பி சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பாபர் பள்ளிவாசல் இடிப்பிலையும் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியுடைய அரசை கவிழ்ப்பதிலும் நீங்கள் கைகட்டி வரவேற்றீங்கல்ல, அப்போ இதையே நீங்கள் வந்து எதிர்க்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்குறேன். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. நீதிமன்றத்துடைய நீதியை இந்த பிரிவு 142 நீக்க முடியுமா என்று கூட பார்ப்பாங்க. இந்த பிரிவு 142 பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நீக்க முடியுமா என்று கூட பார்ப்பாங்க. காரணம் அரசமைப்பு சட்டத்தாங்க உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா வியப்பா அல்லது அதிர்ச்சியாக கேட்குறீங்கல்ல. 142 எடுத்துருவாங்கன்னா முடிஞ்சது. அந்த 142 தூக்கிவிட்டால் இறுதியாக இந்த தேசம் நீதியுடைய பரிபாலனத்திலிருந்து விடுபட்டு விடும். சாமானிய மக்களுக்கு தான் நீதிமன்றம்லாம் அவர்களுடைய அந்த சட்டங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நோக்கிய நகர்த்துதல் தான். அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ஒரு கடினமானது. இதை நான் சொல்வதற்கு கடினப்படுறேன். இது முக்கியமான ஒரு இடத்த நான் பேசுகிறோம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவார்த்த ரீதியான இந்த கூட்டமைப்பு, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்க
எல்லா வகையிலும் முயல்கிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் இது. மசோதா குறித்து உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவுக்கு பல்வேறு கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தன்கர் வந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது, ஏன்னா அவர் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். மேலும் அவர் ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர். மேற்கு வங்கத்தில் இப்போ எப்படி ரவிலாம் இங்கே செஞ்சாரோ அதே போல் அவர் செஞ்சுருக்கார். ரவிக்கு அண்ணா அவர், சீனியர் அவர் அப்படிலாம் சொன்னீங்க. அதனால தான் அவர் கொதிக்கிறாரு அப்படின்னு. தன்கராக பேசினாரா, தன்கரை பேச வச்சிருக்கிறாங்களா, அவங்க மேலிடத்தில் பேச வச்சுருக்கிறாங்க, அதுக்காக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்துன்னு சொன்னீங்க. பேசும்போது இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்கிறீங்க. 142 திருத்தமோ இல்லை அதுவே எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு போகக்கூடாது. பார்ப்போம், கருத்துக்களை பாருங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.